பின்னால ஒரு கம்யூனிட்டி வரணுமே ஏதாமா? நான் ரெடிடா வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. எங்க வரா? டேய் உன்னை நான் தான் கூப்பிட்டேன், ரெடி தான் வருவான்னு. என்ன ரெடி வருவா? வாடங்க. ஐயோ உங்களுக்கு புரியுற மாதிரியே பாரு. பாடு. தள்ளாத வயதினிலே தனிவு நீ போல தாத்தா. தாத்தானே முடிவு பண்ணிட்டு எங்க ஆயாவத்தான் கை பிடிச்சி பட்டணந்தா போறியா தாத்தா, நீ பட்டணந்தா போறியா தாத்தா. 50 காசத்தாரே தாத்தா எனக்கு பட்டணம் பொடி வாங்கிட்டு வா. மூமட்டைய விருத்தி தாத்தா எனக்கு சிட்டிக்கே பொடித்தா தாத்தா. தாத்தா தாத்தா கொஞ்சம் உட்காந்து கதையை கேளு, நாங்க போட வேண்டியடா. அது மண்ட வெளிய நெடியடா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி பொடி ஏன் பேரா பேரா மாமரோட பாட்டை கேட்டு நிக்கிறாள் பயிலுதான். பண்ணிடாத போயிடுவன் ஜெயிலுதான். தாத்தா தாடியும் என் கையில பொடியும் பறந்துருச்சு தாத்தோ. அப்பனும் தப்பனும் கூட போட்டு பார்த்த பொடியடா. அப்பனும் தப்பனும் கூட போட்டு பார்த்த பொடியடா. நமது நாட்டு அண்ணாதுரே போட்டது இந்த பொடியடா. இது மண்ட வெறிய நெடியடா, போட்டா தெரியாதடா. தாத்தா தாத்தா பொடி பொடி பேரா பேரா தடியடி. நம்மளுக்கு தான் வரலன்னு தெரியல, எதுக்குடா வீண் முயற்சிக்கு கை கால முடிச்சுன்னு கோத்தாளுக்கு எவன்டா பதில் கொடுத்து. டேய் வரேங்க தாத்தா தாத்தான்னு பாட்டு பாடாதரா. சரி இந்த வேஷம் போட்டாவே இடுப்பு வலி கூட வந்து சொல்றீங்க. கம்மர்நாட்டி சொல்லுங்க. ரவீந்திரபுரி நாடு. ஆமா. ரகுநந்த சக்கரவர்த்தி மன்னர். ஆமாங்க. அவருக்கு 2 மகள்கள். ஆனால் ரவீந்திரபுரி நாட்டு மன்னர் சக்கரவர்த்தி இருக்கிறார் அல்லவா, அவர் போருக்கு சென்ற போது இறந்து விட்டார். சரி. அந்நேரத்தில் அந்த மன்னரின் மனைவி கர்ப்பமாக இருந்தார்.
கணவன் இறந்த செய்தி கேட்டவுடனே 2 பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த அம்மையாரும் இறந்து விட்டார்கள். சரி. அந்த அரண்மனையில் காவல்காரன் அந்த பத்தியா நான் தான் அந்த 2 பெண் குழந்தையை வளர்த்துங்கிறேன். மூத்தவள் பெயர் கலை அழகி. சரி. இளையவள் பெயர் மொதி அழகி. ஆமா. இப்படி 2 பிள்ளைகளை வளர்த்துன்னு வரான். எங்கத்தான் போறாங்க எங்கத்தான் வர்றாங்கன்னு தெரியலடா. அப்பா தேடி நடக்கிறோம் என்ன பண்ற? டேய் எங்கள் மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா கூடுதே எங்கள் நெஞ்சமெல்லாம் இன்னொரு கைகள் தீபம் ஏற்றுமே செல்ல மகள் மூத்த மகள் கலையழகிய மனமார வாழ்த்துக்கள் அப்பா. அம்மா நீ நல்லா இரு. அப்பா ஆத்த மகள் வாழ்த்துக்கள் அப்பா. மொச்சைக்கு நீ நல்லா இரு. என்ன நைனா? அடா நான் சுடுகாட்டுல போனமா வச்சுக்கிறாங்க. இல்ல 3 தடவை சுத்திட்டு நீ அந்த தலையில ஓடிக்கிறான். தலையில ஒஞ்சி சேது. என்னடா நினைச்சுங்கற? அட கம்மறனா டேய். அப்பா வாங்கங்க. எங்க அடுத்தக்காரன் என்னப்பா? அப்பா எங்க தான் போயிங்கறீங்க நீங்க? நான் ஒயின் ஷாப்ல பாட்டில் பறிக்கிறீங்க. காயமறா. அப்பா இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் தரத்து கிடையாது நான் சொல்றேன். அப்பா மலரோட சென்று ஆடி பாடிட்டு உங்களை சந்திக்கு ஓடி வந்தப்பா. அம்மா என்னப்பா? கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவம் அடைந்து விட்டீர்கள். ஆமாப்பா. மலர்வனமே ஒரு பொழுது போகாது. அப்பா என்ன பெண்களாக பிறந்த மலரோட பார்க்கறது அவசியம் தான்ப்பா. சரி மலர்வன பாருங்க தப்பு இல்ல. அப்போக்கோ வயசாயிடுச்சு. ஆமாப்பா. முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. இடுப்பெல்லாம் வலிக்குது. அதனால உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து வருகின்ற மாப்பிள்ளை மாப்பிள்ளையிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு அப்பா ஓய்வு எடுக்கலாம்னு உங்க முடிவு என்ன? அப்பா சொல்லு. என்ன வயதாகி விட்டது? என்ன வயசாகுது? இப்பதான் ரெண்டுத்துக்கும் ரத்தியில 40 ஆகுது. 80 ஆயிங்குது. ஐயோ இந்த பாப்பாக்கு 20 இந்த பாப்பாக்கு 20 நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். என்ன பிரிச்சு சொல்ற பாய்? அப்படி இல்ல இப்படி வச்சுக்கலாமா? இந்த குழந்தைக்கு 18 இந்த குழந்தைக்கு 48. அப்பா அப்படியே திருமணம் செய்து கொண்டு அரவணைட்டு மாமேருக்கு 20 சென்று விட்டால் அரண்மனையை தனிதாமலே இருப்பீங்க. உங்களை யாருப்பா பாத்துக்குவாங்க? கவலைப்படாதமா அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பையன் நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் அவனை ஏதோ அரண்மனையில பிள்ளைகளை ஒரு வயதுக்கு மேல வீட்டுல வச்சு அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை? மலரோட சென்று ஆடி பாடி விட்டு பிறகு வந்து நல்ல செய்ய சொல்றமே. மலர் உனக்கு போறீங்க? ஆமாப்பா. சரி மலர் உனக்கு போறீங்க தப்பு கிடையாது. இருந்தாலும் அப்பா மனசுல ஒரு பயம். என்ன பயம் இருக்குது?
கால கெட்டு போயிடுது. ஆமாப்பா. அந்த பசங்களையும் நம்ப முடியல. எப்படித்தான் பின்னால வரானுங்க, எப்படித்தான் ஓகே பண்றானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அதனால பாலைவனத்துக்கு இவனை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் எனக்கு வந்து தகவல் சொல்லணும்ல அப்பா. அதுக்குதான் அவனை அனுப்புறேன். இரு சிங்க பெண்கள் இருக்கோம் நாங்க. எங்களுக்கு யாரை பத்தி பயம் அப்பா. நம்ம இப்போதான் மலரோட போய் வரோம். அவனை கூப்பிட்டு வாங்கம்மா. சரி சொல்றது கேளு. சரி போயிட்டு என்னென்ன பூன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் சொல்லட்டுமா? சொல்லுடா. இதுதான் சூத்துக்காட்டி மலர். சூரியகாந்தி மலர். இதுதான் சூரியகாந்தி மலர். அது தூரத்தில் பூத்து குளங்கிறதுல என்ன தெரியுமா? அதுதான் குஞ்சி மலர். குறிஞ்சி மலரா? குறிஞ்சி மலர். 12 வருஷத்துக்கு ஒரு மலர். ஆமா. இப்போ எப்படி தெரியுமா போறோம்? எப்படி போறோம்? அழகாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்படியே. ஆமா. எப்படி தெரியுமா? டும் செப்பலரின் தோட்டத்திலே உணர்ந்தே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனது. ஏண்டி இந்த மலர்களை பார்த்து பார்த்து எனக்கு விட்டு போவதற்கே மனமே இல்லை. பார்த்து பார்த்து போர் அடிக்குதா? அதனால மனவெடிக்கின்ற ஆபத்தான இடம் அந்த சிங்கப்பூர் கரடி ஏன பாம்புலாம் இருக்குதுடி. அப்படியா? பார்த்ததே கிடையாது. பார்க்க நாங்க போகக்கூடாது. பார்க்க போறாங்க. சொல்லு வார்த்தை கேளு. அங்கெல்லாம் முடியுமா? முடியாதா? முடியாது. வழி விடுங்க. அடி யார் இவன் கூட சுத்தி நரம்பாதுங்கிற அவன் பூச்சி கீழே தள்ளிட்டு போறா. நீ போய் கம்பெனி கீழே வைக்கிற. அறிவு தங்க சொல்லு வார்த்தை கேட்காம மலர் அடிக்க போறேன் போயிட்டா. சரி உடனே அப்பா சொல்ல
வரோம்னு போனாங்க ஆடியோ காணுங்க. பையா ஆபத்து ஆபத்து ஆபத்து. யாருக்குப்பா ஆபத்து? அப்பா அப்பா என்னம்மா முப்பாடு போட்டு நைட்டுன்னு வர? தங்க சொல்லு வார்த்தை கேட்காம வாழ வேடிக்கை போயிட்டப்பா. தங்க சொல்லு வார்த்தை கேட்காம வனமடிக்க போயிட்டா. ஆமாப்பா நீ ஏமாயிரு. டேய், பேச்சு வாய ஏம்மா ஆயிரன்னு கேள்றா? வனம் என்றால் ஆபத்தான காடு. ஆமாப்பா அந்த ஆபத்தான விலங்குகளா இருக்கு. ஆமாப்பா சொல்லி வீட்டு கூட்டின்னு வரத்தானா? அப்பா என்ன? எத்தனையோ பேரை சொன்ன போவகிட்ட ஆ, என்னை வழி விட சொன்ன விடவே மாட்ட சொன்னேன். ஆ. என்னை இழுத்து கீழே தள்ளி விட்டு ஓடிட்டப்பா. அவத்தான் ஓட்டால கூட நீ அந்த கம்யூனிட்டி போய் சாவர்த்தானே ஆனா அப்பா எதுக்கு அப்பா புடிச்சுன்னு போய் அப்படியே சொன்ன அவன் வாடன்னு சொன்ன கேட்கவே இல்லை. ஒண்ணும் பண்ணலையா? அவன் சும்மா நான் நின்று ஒண்ணுமே இருந்தான். பண்ணலப்பா. நீ வேணா கேளு. அம்மா, அப்பா அப்பா வயசாகி போச்சு. ஆமா நீ பொம்பளை பொண்ணு ஆமாப்பா காட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடாதா? நீ போய் ஆ. மூடிக்கின்னு படுப்போம். ஆ, ஏய், அப்பா. நான் உன் சௌகரியத்துக்கு பேசுறேன். அது இல்லடா, நாட்டுல மோட்டை பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, 40 கிலோமீட்டர் அதனால தான் அரண்மனை கதவு மூடிக்கின்னு படுப்போம். ஏய், குழந்தை மகளை தேடி செல்ல வேண்டும். புறப்படு, வா, போகலாம். காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டேன், வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சேன். பொழுதிருக்க பறந்திருச்சே, போனது மறந்திருச்சே. பொழுதிருக்க பறந்திருச்சே, போனது மறந்திருச்சே. கோயிலுமா 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 கோயிலுமா. டேய், யார்றா உன் போடுகாடு? வா. கோவிந்தம்மா கோவிந்தம்மான்ற உங்க அக்கா தங்கச்சி அண்ணக்கிறாங்களா? ஐயோ அது இல்லைங்க. கோயந்தம்மான்னு சொல்றது கோயந்தம்மான்ட்டுக்கிறேன் நானு. எனக்கு தான் மொட்டனா காசு. மொட்டை நாக்க கட் பண்றவா. ஆ. பையா, ஆ. இந்த வனம் தேடி விட்டோம். ஆமா. மகள் கிடைக்கவில்லை. ஆமாங்க. அடுத்த வனம் புறப்படுவோம். போ. போலாம். நீ போன தட பார்த்துத்தானே நிழல் தேடி வரும் இந்த மானே. மலை ஏறி போச்சு ஆனாலும் என் நெஞ்ச மலை பாயுதே. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டேன், வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சேன். செனப்பாப்பா 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 செனப்பாப்பா. டேய், 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 யார்றா கம்மர் நாட்டி வராங்க. என்ன பாப்பானுங்கறா? செனப்பாப்பா. ஆடா மாடாடா விஷான பாப்பானுங்க. ஐயோ அது இல்லைங்க. ஆ. சின்ன பாப்பா. சின்ன பாப்பாவே அப்படி சொல்ற? எனக்கு தான் மொட்டனா. டேய், மகளை தேடி வருகிறோம். ஆமா இருந்தாலும் தலைவிரி கோலத்தோட ஏதோ ஒரு பெண்ணா இது கொண்டு போகிறாள். ஆமாங்க. அது நம்ம மகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கு. நம்ம சென்று பார்க்கணும். புறப்படுவோம்.
பிரிந்து பெற்றெடுத்த மகனை பிரிந்து இந்த பாவி யாருமே இல்லாத அனாதையாக இப்படி நான் அலைந்து கொண்டிருக்கின்றேனே. போதும் அம்மா, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இதற்கு மேல நான் உயிரோடு இருக்கக்கூடாது. அதோ தெரிகின்ற மலை மீது ஏறி இந்த பாவி என்னுடைய உயிரையே நான் மாற்றிக்கொள்கிறேன். ஆண்டவா, நீ ஏமா சாவுற? நீ ஏன் சாவுற? நீ ஏன் சாவுற? டேய் டேய், என்ன சினிமா போசா குத்துங்கறா? காப்பாத்ததான் என்ன ஐயா, அடர்ந்த கனகத்துல வந்து சாவு துணினாங்க. அதனால தான் நான் காப்பாத்துறேன். ஐயா, இந்த பாரு என்னை எதற்காக எனக்கு காப்பாத்தினேன்னு விடுங்க. என்ன போய் சாவாதமா? நீ வேற போய் கிடக்குறாங்க வேற நான் போய் குத்துங்கறான். டேய் ஐயரா மா வா. அடுத்த காரணத்தில் வந்து தனியாக உயிரை விட துணிகிறாயா? யாருமா நீ? ஐயா, நான் யார் என்று கேட்கிறீர்களா? ஆமா ஆமா. செய்யாத தவறுக்காக என் மீது என்னுடைய மகன் மீது வீழ்பழியை சுமத்தி எங்களை அடி அடி என்று அடித்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் ஐயா. பிறகு என்ன நடந்தது? நான் ஒரு திசையாக, என்னுடைய மகன் ஒரு திசையாக, ஆளுக்கு ஒரு திசையாக அழுது கொண்டு வந்திருந்தோம். ஒரு புலியாகப்பட்டது துரந்து கொண்டே வந்தது. இருவருமே பிரிந்து விட்டோம். என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றானா இல்லாத பாயும் பொலிக்கு ஏறி ஆகிவிட்டானா தெரியவில்லை ஐயா. என்னுடைய மகனை தேடி இந்த பாவி இந்த கானகத்தின் வழியில் அழுது கொண்டு வருகிறேன் ஐயா. கவலைப்படாத, நீ சொல்றத பார்த்தா உன் மகன் உயிரோட தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படியா? நாங்க கானகத்து வழியா தான் போறோம். நான் உன் மகனை கண்டுபிடிக்கிறேன் ஐயா. அப்படி கண்டுபிடிக்கணும்னா போன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட. ஐயா, அறிவு இருக்குதா உங்களுக்கு? அந்த போன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் போன் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அவனுக்கு தான் அறிவு இல்ல. வாட்ஸ்அப் நம்பர் குரு லொகேஷன் புத்திசாலி ஒரு என்னுடைய மகனை காணவில்லை என்று எவ்வளவு ஒரு மன வருத்தத்துடன் நான் தேடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விளையாட்டா இருக்கா?